ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்புகிற பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுல ஏன் தாமதம் ஆகுது, அவங்க மறுபடியும் உங்களை தேடி வந்தாலும் அந்த பாண்டிங் ஏன் ஸ்ட்ராங் ஆகாமல் மறுபடியும் சைக்கிள் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து விரும்புகிற நபரை இருக்கிறதுல பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா கோலுக்கும் உண்டான ஒர்க் ஷாப்ஸ் தனித்தனியாக கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். அது கூடவே விசுவலைசேஷன், ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதாவது பார்த்திங்கன்னா, இங்கே நிறைய பேத்துக்கு ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்ன தான் பொறுமையாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் சில நேரங்களில் நம்மளால் அந்த பொறுமையாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்கும். இதை எல்லாமே அட்ராக்ட் பண்ணது நம்ம தான் அப்படின்னு தெரியுது. அதையும் தாண்டி நம்மளை மாற்றிக்கிட்டால் இங்கே எல்லாமே நல்லதாக நடக்குங்கிறதும் தெரியுது. ஆனால் இங்கே நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்னென்னா, ரிலேஷன்ஷிப்பை மட்டுமே நினச்சிக்கிட்டே ரொம்ப நேரம் சும்மா இருக்கிறது, நம்மளை என்கேஜாக வச்சுக்காமல் இருக்கிறதே மெயின் ரீசனாக அமையும் நீங்கள் நெகட்டிவாக மாறுறதுக்கும் உங்களோட பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுல டிலே ஆகிறதுக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பேர் ஒர்க் போகிறவங்க எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் ஒர்க் பண்ண முடியல, அவங்க ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் லோ எனர்ஜியில் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இங்கே அர்த்தம். அதாவது உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் நீங்கள் நினச்சாலும் நினைக்கிறீனாலும் உங்களை டெய்லியுமே நினச்சிட்டே தான் இருப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க எனர்ஜி உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். எப்போ அப்படின்னா, அவங்களோட எனர்ஜியை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற நிலமையில் இருக்கும்போது. அப்போ நீங்கள் லோ எனர்ஜியில் இருக்கும்போது தான் அவங்க தாட்ஸ் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். நீங்களுமே அவங்கள நினைக்காமலாம் இருக்கவே முடியாது. டெய்லியுமே ஒரு தடவையாவது நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளோட எனர்ஜி தான் ஃபஸ்ட்டு ரீசன். ஸோ எப்போவுமே நம்மளை ரொம்ப என்கேஜாக வச்சுக்கணும். ஒரு வேலை செய்யும்போது அவங்களோட நினைப்பு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதா, உடனே என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு ஒரு சின்ன வாக் மாதிரி போயிட்டு வாங்க. இல்லை ரெஸ்ட் ரூம் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று டைவர்ட் பண்ணுங்கள். மெயினாக என்னென்னா, பாசிட்டிவான சாங்ஸ் கேட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். என்னென்னா, லவ் சாங்ஸ் கேட்காம மோட்டிவேஷன் சாங்ஸ் இருக்கும் இல்லையா, நல்லா பீட் இருக்கிற மாதிரி மியூசிக்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போதுமே டக்குன்னு உங்களால் எனர்ஜியை மாற்றிக்க முடியும். ஸோ அங்கே எனர்ஜியை ஷிஃப்ட் பண்ணுறதுல தான் எல்லாமே இருக்குது. எப்போவுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே எல்லா டைம்லேயும் பாசிட்டிவ் எனர்ஜி மட்டுமே இருக்காது அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் அதுக்காகவே அதையும் ஒரு ரீசனாக வச்சுட்டு நம்மளே கன்வின்ஸ் பண்ணிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு டைலாக் வரும் பார்த்திங்கன்னா, அவங்க பேங்க்கில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அவங்க மேனேஜர் உன்னை வேலையை விட்டே தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும். அவர் சொல்லிட்டு போயிடுவார். இவர் அவர் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி மறுபடியும் அந்த பாஸை சமாதானப்படுத்திட்டு வருவார். அப்போ அவர் ஃப்ரெண்டு கேட்பார், எப்படிரா இப்படி இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அவர் ஏதோ ஒரு இடத்துல ஒரு டைலாக் சொல்லுவார். 5 நிமிஷம் நடந்த இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக என்னோடய டேயில் 24 மணி நேரத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இது ஒரு சின்ன இன்சிடெண்ட் தான். ஸோ மற்ற நேரத்தை நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த மாதிரி மனநிலைமையில் தான் நம்ம இருக்கணும். இங்கே எப்போ எது வருங்கிறது நமக்கு தெரியாது. லைஃப்புங்கிறது நம்ம ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப நாள் இருக்குங்கிற நினப்பில் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நொடியையும் நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒவ்வொரு நொடியையுமே நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளையும் நமக்கு பிடிக்கும், நம்ம எனர்ஜியும் ஹை லெவல் ஆகும், நம்ம கூட இருக்கணும்னு நிறைய பேர் விரும்புவாங்க. ஈவன் நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனும் நமக்கு அட்ராக்ட் ஆகி வருவாங்க. ஸோ ஒவ்வொரு நொடியும் கரெக்டாக பயன்படுத்துறது தான் நமக்கான விஷயங்களை ஈர்க்கிறதுக்கான ஃபஸ்ட்டு வழி. ஸோ என்ன பண்ணுங்கள், நிறைய புக்ஸ் படிங்க, உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. சும்மா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும்போது தான் பார்த்திங்கன்னா நம்ம மைண்டு தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாத்தையுமே கொண்டு கொடுக்கும். ஸோ முடிஞ்சால் வீட்டை சுத்தம் பண்ணி உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதில் உங்களோட டேலண்ட்டை வளர்த்திக்கோங்க. ஸோ ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். உங்களோட எனர்ஜி ஹை லெவல் எனர்ஜிக்கு போகும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். இங்கே எல்லாமே எனர்ஜியாக பாருங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா, இங்கே நிறைய பேர் அவங்க எனர்ஜி லோவாகிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் எடுத்து அவங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க.
இது வந்து ஒரு தப்பான விஷயம். என்னென்னா இங்கே நடக்கிற எல்லாத்துக்குமே நம்ம தான் பொறுப்பு, நம்மளோட எனர்ஜி தான் பொறுப்பு, நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம மட்டும்தான் காரணம், நம்ம வெற்றிக்கும் நம்ம தான் காரணம்னு சொல்லியாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அப்படி பண்ணி என்னை லோவாக்குறாங்க, இவங்க இப்படி பண்ணி லோவாக்குறாங்க, சின்ன வயசுலேருந்தே எனக்கு யாருமே அன்பை கொடுக்கல, அந்த மாதிரியெல்லாம் சொல்லி ஏதாவது ஒரு ரீசனை தேடுறோம். இது வந்து என்னென்னா நம்ம வாழ்க்கைக்கு யாரடா நம்ம குறை சொல்லலாம்னு தேடுற மாதிரி. ஸோ குறைய மட்டுமே தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவே முடியாது. இங்கே நம்ம லைஃப்பில் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, அது என்ன பண்ணாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் ஒரே வழி. ஸோ அக்செப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி உங்களை நீங்களே வந்து ப்ரெசென்ட் அக்செப்ட் பண்ண வச்சிங்கன்னா மட்டும்தான் ஃப்யூச்சரை உங்களால் கரெக்டாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் யாரையுமே ப்ளேம் பண்ணாமல் ஓகே இதெல்லாமே ஒரு நல்லதுக்கு நடக்குது, இது ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு வார்த்தைகளை அடிக்கடி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இதெல்லாமே ஒரு டிவைன் ரீசனுக்காக நடக்குது, டிவைன் டைமில் எனக்கான சக்ஸஸ் கிடைக்கும், நான் பொறுமையாக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எடுத்த உடனே எனக்கு நடந்துருச்சு, எனக்கு எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுங்கிற வார்த்தைகளை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. உங்களோட எனர்ஜிக்கு ஏற்ற அளவு தான் உங்களோட வாயிலிருந்து வார்த்தைகளும் வர ஆரம்பிக்கும். ஸோ பாசிட்டிவாக என்னென்ன பேச முடியுமோ அது எல்லாமே பேசுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உங்களுக்கான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் சேஞ்சுங்கிறது ஒரே நாளில் வரணும், ஒரே மந்தில் வரணும், இந்த நாளுக்குள்ளே இது நடக்கணும்னு சொல்லி டைம் வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைங்கிறது வந்து எப்போ ஹீல் ஆகுங்கிறது நமக்கே தெரியாது. ஏன்னா அது எவ்வளோ காயம் பட்டுட்டு வந்திருக்குதுங்கிறது நமக்கே தெரியாது. ஸோ சின்ன வயசுலேருந்து பதிகிற எல்லா நம்பிக்கைகளும் அந்த ஆழ்மனதில் பதிஞ்சு அந்த ஆழ்மனம்ங்கிற குழந்தை வந்து நிறைய காயம் பட்டிருக்கு. இப்போ தான் நமக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியுது. ஸோ அப்படிங்கும்போது இத்தனை வருஷமாக இருந்த எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் உடனே வெளியில் போய் உடனே உங்களுக்கு மிராக்கிள் நடக்கணுங்கிறதையும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கான எஃபர்ட்டை நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு பொறுமை ரொம்ப 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 முக்கியம். ஸோ உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்கன்னு சொல்ல வரேன். ஸோ என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, நான் போடுற எஃபர்ட்டை நான் போடுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே மிராக்கிள் நடக்கட்டும், எனக்கான டிவைன் டைமிங்கில் எனக்கான மிராக்கிளை யூனிவர்ஸ் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம் வருது, இத்தனை நாளாக நமக்கு தெரியல இந்த புக்கை படிச்சுட்டா அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாங்கிறது நமக்கு தெரியல. ஒரு புக்கு வந்து கிடைக்குது, அது பார்த்திங்கன்னா பெரிய புக்காக இருக்குது, இந்த புக்கை படித்தா தான் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் அந்த புக்கை வந்து ஃபுல்லாக இன்றைக்கே படித்து முடிக்க முடியாது அப்படிங்கிற நிலமை வரும்போது நீங்கள் அந்த சுச்சுவேஷனை பார்த்து பயந்து உட்காந்துட்டிங்கன்னா அந்த புக்கை நீங்கள் தொடவே மாட்டீங்க. எப்படிரா இதெல்லாம் படிக்க முடியும், ஒரு நாள் தான் இருக்குது, படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா அங்கே யாருக்கு வேஸ்ட்டு டைமு? நமக்கு தான் வேஸ்ட்டு. இதே வந்து ஒரு நாள் இருக்குது, இதில் நான் என்ன எஃபர்ட் போடுறேனோ போட்டுறேன், ஏன் நான் வேஸ்ட் பண்ணணும்? இப்போ வந்து எனக்கு அந்த நாலேஜ் கிடச்சிருக்கு, ஸோ நான் இந்த புக்கை படிக்கிறேன், இந்த ஒன் டேயில் வந்து என்னென்ன படிக்க முடியுமோ எல்லா எஃபர்ட்டையும் போட்டு நான் படிக்கிறேன்னு சொல்லி அந்த ஒன் டே படிச்சுட்டு நீங்கள் போய் அங்கே எழுத போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கான சுச்சுவேஷனை ஃபேவரபுளாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இதே வந்து என்னால் படிக்க முடியாது, ஒன் டே தான் இருக்குது, கடைசி நேரத்தில் வந்து யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாமே யூனிவர்ஸுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லி குறை சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஒன் டேவும் வேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாமையும் வேஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம உட்காந்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களும் உங்களால் என்ன எஃபர்ட் போட முடியுமோ அதை போடுங்க, மற்றதை யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணதே யூனிவர்ஸ் தான், கடைசி நேரத்தில் உங்களுக்கு அந்த நாலேஜை கொடுக்குறதும் யூனிவர்ஸ் தான். ஓகே நான் என்னோடய எஃபர்ட் போடுறேன், நீங்கள் கொடுக்குறப்ப கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக உங்களோட எஃபர்ட்டை போடுங்க. ஒன் டேயில் என்னால் முடிஞ்சது எல்லாமே நான் பண்ணுறேன்னு சொல்லி உங்களால் எதை சேஞ்ச் பண்ண முடியுமோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். அடுத்தவங்கள சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம மேலே இருக்கிற நம்ம தப்பே வந்து நம்மளால் உணர முடியறதில்ல. நிறையா தப்பு நம்ம தான் பண்ணியிருப்போம், சென்சிட்டிவாக இருந்திருப்போம், நிறைய தேவையில்லாத வார்த்தைகள் பேசியிருப்போம், நமக்கான ஸ்பெசிஃபிக் பர்சனை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம். அவங்க எவ்வளோ தப்பானவங்களாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அவங்கள தப்பானவங்களாக மாற்றினதில் முக்கால்வாசி பங்கு நமக்கு தான் இருந்திருக்கும். ஸோ அதை நம்ம உணரவே மாட்டோம். ஸோ நான் இங்கே என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஃபுல் சேஞ்சையும் உங்களுக்குள்ளே எதிர்பாருங்க. நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும், உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன்னால் உங்களுக்கு எந்த தப்புமே தெரியாது. ஈவன் அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதுதான் அதிகமாகும் இல்லையா? ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களையும் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும், நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், உங்களை ஜாலியாக வச்சுக்கணும்னு புரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களை நம்பி நான் பண்ணுறேன், என் ரிசல்ட்டை நான் உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டேன், என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன்னு சொல்லி உங்களால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டையும் நீங்கள் போடுங்க. உங்களுக்கான சூழ்நிலைகளை பிரபஞ்சமே சாதகமாக ஏற்படுத்தி உங்களுக்கான வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ எதுக்குமே வந்து கவலைப்படாதீங்க. ஏன்னா லைஃப்பில் எல்லாருடைய லைஃப்பும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நம்மளை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு மட்டும்தான்.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிற எல்லா அன்புக்குமே நன்றி உணர்வோடு இருங்க. எந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருந்தாலும் அதில் என்ன நல்லது இருக்குதுன்னு பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லாருமே யூனிவர்ஸோட குழந்தைங்க. யூனிவர்ஸ் வந்து நம்மளை சூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டு உணருங்க. ஸோ யூனிவர்ஸோட குழந்தைங்களாம் நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா யூனிவர்ஸே நமக்கு தேவையான சக்ஸஸை கொண்டு வந்து கொடுப்பாங்க. எல்லாருக்குமே எல்லாமே நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். லவ் யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.